மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 7. ஜேப் அங்கிருந்து ஓட்டுநர்களில் ஒருவனின் மனைவியை விசாரித்து கொண்டிருந்தபோது ஒரு பூனையைப் போல சத்தமில்லாமல் நடந்து வந்த பாய்ரோ திடீரென்று அவர் அருகில் தோன்றினார். அப்பாடா, என்னை அதிர வைத்து விட்டீர்கள் என்றார் ஜேப். ஏதாவது கிடைத்ததா? நான் எதை தேடினேனோ அது கிடைக்கவில்லை. ஜேப் மீண்டும் திருமதி ஜேம்ஸ் ஆக்கிடம் திரும்பினார். அந்த மனிதரை இதற்கு முன்பு பார்த்திருப்பதாக சொல்கிறீர்கள்? ஆமாம் சார், என் கணவரும் பார்த்திருக்கிறார். பார்த்த உடனேயே அவரை அடையாளம் கண்டு கொண்டோம். இங்கே பாருங்கள் திருமதி ஹேக், நீங்கள் ஒரு புத்திசாலியான பெண் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த சந்தியில் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. நீங்கள் நல்ல முடிவெடுக்கும் திறன் கொண்டவர், அசாதாரணமான அறிவுத்திறன் கொண்டவர், அதை என்னால் சொல்ல முடியும். எந்தவித தயக்கமும் இன்றி அவர் இந்த வாசகத்தை 3வது முறையாக திரும்ப சொன்னார். திருமதி ஹேக் சற்று பெருமிதம் கொண்டு ஒரு மகா மேதாவியை போன்ற பாவனையை மேற்கொண்டார். அந்த 2 இளம் பெண்களை பற்றி திருமதி ஆலன் மற்றும் மிஸ் பிளண்டர்லித் எனக்கு சில தகவல்களை தாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கலகலப்பானவர்களா? நிறைய விருந்துகள் நடக்குமா? அது போன்ற விஷயங்கள்? ஓ இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவர்கள் அடிக்கடி வெளியே செல்வார்கள், குறிப்பாக திருமதி ஆலன். ஆனால் அவர்கள் தரமானவர்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அந்த மறுமுனையில் இருப்பவர்களைப் போல இல்லை. திருமதி ஸ்டீவன்ஸ் நடந்து கொள்ளும் விதம், அவர் ஒரு திருமதிதானா என்பதே எனக்கு சந்தேகம்தான். அங்கே என்ன நடக்கிறது என்று உங்களிடம் சொல்லவே எனக்கு பிடிக்கவில்லை. நான் நிச்சயமாக என்று ஜேப் அந்த பேச்சின் வேகத்தை லாவகமாக தடுத்து நிறுத்தினார். இப்பொழுது நீங்கள் சொன்னது மிகவும் முக்கியமானது. அப்படியென்றால் திருமதி ஆலன் மற்றும் மிஸ் பிளண்டர்லித் இருவரையும் அனைவருக்கும் பிடிக்குமா? ஆமாம் சார், இருவருமே மிகவும் நல்ல பெண்கள். குறிப்பாக திருமதி ஆலன் குழந்தைகளிடம் எப்பொழுதும் அன்பாக பேசுவார். பாவம், அவளுடைய சொந்த குழந்தையை இழந்துவிட்டாள் என்று நினைக்கிறேன். எனக்கே 3 குழந்தைகள் இறந்துவிட்டன. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆமாம், மிகவும் வருத்தமானது. மிஸ் பிளண்டர்லித் பற்றி நிச்சயமாக அவரும் ஒரு நல்ல பெண்தான், ஆனால் கொஞ்சம் கண்டிப்பானவர். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? பார்த்தால் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு போவார், நின்று நலம் விசாரிக்க மாட்டார். ஆனால் எனக்கு அவர் மீது எந்த வருத்தமும் இல்லை. வேறு எதுவுமே இல்லை சார். அவரும் திருமதி ஆலனும் ஒற்றுமையாக இருந்தார்களா? ஓ ஆமாம் சார், சண்டையெல்லாம் போட்டதே இல்லை. அது போன்று எதுவும் நடக்கவில்லை. மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் இருந்தார்கள். திருமதி பியர்ஸ் கூட இதை உறுதிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆமாம், நாங்கள் அவரிடம் பேசிவிட்டோம். திருமதி ஆலனின் காதலரை உங்களுக்கு தெரியுமா? அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் அந்த மனிதரையா? ஓ தெரியுமே. அவர் அவ்வப்பொழுது இங்கு வருவார். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்கிறார்கள். நேற்றிரவு வந்தது அவர் இல்லையா? இல்லை சார், அவர் இல்லை. திருமதி ஹேக் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஒருவித பதற்றத்தையும் உற்சாகத்தையும் மறைத்து கொண்டு மிகுந்த கண்டிப்புடன் அவர் குரல் ஒலித்தது. என்னை நீங்கள் கேட்டால் சார், நீங்கள் நினைப்பது எல்லாம் தவறு. திருமதி ஆலன் அப்படிப்பட்ட பெண் இல்லை. எனக்கு உறுதியாக தெரியும். வீட்டில் யாரும் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அது போன்ற எதையும் நான் நம்பவில்லை.
இன்று காலைதான் ஹாக்கிடம் இதை சொன்னேன். இல்லை ஹாக், திருமதி ஆலன் ஒரு கண்ணியமான பெண், உண்மையான பெண். அதனால் கண்டபடி கற்பனை செய்யாதே என்று சொன்னேன். ஒரு ஆணின் புத்தி எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். நான் இதை குறிப்பிடுவதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்களுக்கு எப்பொழுதுமே அநாகரிகமான எண்ணங்கள் தான். அந்த அவமானத்தை பொருட்படுத்தாமல் ஜேப் தொடர்ந்தார். அவர் வருவதையும் கிளம்புவதையும் நீங்கள் பார்த்தீர்கள், அப்படித்தானே? அப்படிதான் சார். வேற எதுவும் சத்தம் கேட்கவில்லையா? சண்டை போடும் சத்தம் ஏதாவது? இல்லை சார், கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்காது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மற்றபடி எல்லாம் நன்றாகத்தான் கேட்கும். அந்த மறுமுனையில் திருமதி ஸ்டீவன்ஸ் தனது வேலைக்கார பெண்ணை விரட்டும் விதம் அந்த சந்து முழுவதும் பேச்சாக கிடக்கிறது. நாங்கள் அனைவரும் அவளிடம் இதை சகித்து கொள்ளாததே என்று அறிவுரை கூறியிருக்கிறோம். ஆனால் அங்கே சம்பளம் அதிகம். அவளுக்கு பேய் போன்ற கோபம் இருக்கலாம். ஆனால் 30 ஷில்லிங்ஸ் சம்பளம் தருகிறாள். ஜேப் விரைவாக சொன்னார். ஆனால் 14ஆம் நம்பர் வீட்டில் அது போன்ற எதையும் நீங்கள் கேட்கவில்லையா? இல்லை சார், எங்கே பார்த்தாலும் ஒரே பட்டாசு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்கே கேட்கப் போகிறது? என் மகன் எடியின் புருவமே பட்டாசு வெளிச்சத்தில் பொசுங்கி போகும் நிலை வந்துவிட்டது. அந்த மனிதர் 10:20க்கு கிளம்பினார். அது சரிதானா? இருக்கலாம் சார், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஹாக் அப்படி சொல்கிறான். அவன் மிகவும் நம்பகமானவன், நிதானமானவன். அவர் கிளம்புவதை நீங்கள் பார்த்தீர்கள். அவர் என்ன சொன்னார் என்று கேட்டதா? இல்லை சார், அதை கேட்கும் அளவுக்கு நான் அருகில் இல்லை. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவர் வாசலில் நின்று திருமதி ஆலனிடம் பேசிக்கொண்டிருந்தார். அவளையும் பார்த்தீர்களா? ஆமாம் சார், அவள் கதவுக்கு உட்புறமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் என்ன உடை அணிந்திருந்தாள் என்று கவனித்தீர்களா? உண்மையாகவே சார், என்னால் சொல்ல முடியாது. அவ்வளவு நுணுக்கமாக நான் எதையும் கவனிக்கவில்லை. பாயிரோ குறுக்கிட்டார். அவள் பகல் நேர உடை அணிந்திருந்தாளா அல்லது மாலை நேர விருந்து உடை அணிந்திருந்தாளா என்பதை கூடவா கவனிக்கவில்லை? இல்லை சார், என்னால் சொல்ல முடியாது. பாயிரோ மேலே இருந்த ஜன்னலையும் பின்னர் 14ஆம் நம்பர் என் வீட்டையும் சிந்தனையுடன் பார்த்தார். அவர் புன்னகைக்க ஒரு கணத்தில் அவர் கண்கள் ஜேப்பின் கண்களை சந்தித்தன. அந்த மனிதரை பற்றி அவர் அடர் நீல நிற மேலங்கி மற்றும் பவுலர் தொப்பி அணிந்திருந்தார். மிகவும் கம்பீரமாகவும் மெடுக்காகவும் இருந்தார். ஜேப் மேலும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அடுத்த நேர்காணலுக்கு சென்றார். அது சிறுவன் ஃபெடரிக் ஆக்கிடம் நடந்தது. அவன் சுட்டித்தனமான மிகவும் பிரகாசமான கண்களும் கொண்டவன். தான் ஏதோ முக்கியமான ஆள் என்ற பெருமிதத்தில் இருந்தான். ஆமாம் சார், அவர்கள் பேசுவதை நான் கேட்டேன். இதை பற்றி யோசித்துவிட்டு எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த சார் சொன்னார். சாதாரணமாக தான் பேசினார். அதற்கு அவள் ஏதோ சொல்ல அவர் சரி போயிட்டு வரேன் என்று பதிலளித்தார். பிறகு காரில் ஏறிக்கொண்டார். நான் கதவை திறந்து பிடித்தேன். ஆனால் அவர் எனக்கு எதுவும், அதாவது டிப்ஸு எதுவும் தரவில்லை என்றான் சிறுவன் ஒருவித ஏமாற்றத்துடன். பிறகு அவர் காரை ஓட்டிச் சென்று விட்டார். திருமதி ஆலன் என்ன சொன்னார் என்று உனக்கு கேட்கவில்லையா? இல்லை சார், கேட்கவில்லை. அவள் என்ன நிற உடை அணிந்திருந்தாள் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். உண்மையில் நான் அவளை பார்க்கவில்லை. அவள் கதவின் பின்புறமாக நின்றிருக்க வேண்டும். அப்படியா என்றார் ஜேப். இங்கே பார் தம்பி, நான் கேட்கும் அடுத்த கேள்விக்கு மிகவும் கவனமாக யோசித்து பதில் சொல்.
உனக்கு தெரியவில்லை என்றாலோ அல்லது நினைவில் இல்லை என்றாலோ தெரியாது என்று சொல்லிவிடு. புரிகிறதா? புரிகிறது சார். சிறுவன் ஹாக் அவரை ஆவலுடன் பார்த்தான். யார் கதவை மூடியது? திருமதி ஆலனா அல்லது அந்த ஐயாவா? முன்கதவையா? ஆமாம், முன்கதவைதான். அந்த சிறுவன் யோசித்தான். நினைவு கூற முயன்றதில் அவனது கண்கள் சுருங்கின. அநேகமாக அந்த பெண்மணிதான் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். இல்லை, அவள் செய்யவில்லை. அந்த சார்தான் மூடினார். கதவை சத்தமாக சாத்திவிட்டு வேகமாக காரில் ஏறிக்கொண்டார். அவருக்கு எங்கோ செல்ல வேண்டிய அவசரம் இருந்தது போல தெரிந்தது. சரி தம்பி, நீ புத்திசாலியான பையனாக இருக்கிறாய். இந்தா உனக்கு 6 பென்ஸ். சிறுவன் ஆக்கை அனுப்பிவிட்டு ஜேப் தனது நண்பர் பாய்ரோவை திரும்பி பார்த்தார். இருவரும் மெதுவாக தலையசைத்தனர். இருக்கலாம் என்றார் ஜேப். வாய்ப்புகள் உள்ளன என்று ஒப்புக்கொண்டார் பாய்ரோ. அவரது கண்கள் ஒரு பூனையின் கண்களைப் போல பச்சை நிற ஒளிவுடன் மின்னின. அத்தியாயம் 7 முடிந்தது.